ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி சேமியா செய்யும் போதெல்லாம் இந்த டெசர்ட்டையும் செஞ்சீங்க அப்படின்னா ஐயோ ராகி சேமியாவான்னு கேட்கவே மாட்டாங்க. இனிமேல் ஹை ராகி சேமியாவா அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், 2 ஏலக்காய் சேர்த்துட்டேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறனாலும் சேர்க்கலாம், பட் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறனால நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நான் 5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். தேங்காயோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இதை வடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் சுகர் அரைச்சதுக்கப்புறம் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். நான் கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். இது ஒரு பால் தான் எடுக்க போகிறோம், நல்லா திக்காக இருக்கணும். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மீதியான இந்த தேங்காயை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஸ்வீட் ரெசிபிக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகர் சேர்க்காமல் அரைச்சிருந்தீங்கன்னா குருமா சட்னிக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு, நெய் நல்லா ஹீட் ஆனதும் கூடவே சின்னதாக கட் பண்ண முந்திரி சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நீங்கள் கூட வேறு நட்ஸ் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எத்தனை சர்விங்ஸ் பண்ண போகிறீங்களோ அத்தனை பவுலில் எடுத்துக்கலாம். நான் 3 கப் எடுத்துக்கிட்டேன். இது ஆல்ரெடி ராகி சேமியா வேக வச்சு ஆற வச்சுருக்கேன். இந்த ரெசிபி நான் உங்களுக்கு என் கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக ராகி சேமியா ரெசிபி நான் ஐ கார்ட்லேயும் என் கார்ட்லேயும் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ராகி சேமியா கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சு தேங்காய் பால் சேர்க்குறோம். தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுத்து எடுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ராகி சேமியா செய்கிறப்பெல்லாம் இது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராகி சேமியாங்கிறப்ப அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்டுக்குவாங்க. இந்த டெசர்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம தான் ஹெல்த்தியான ரெசிபிஸை எப்படியாவது சாப்பிட வைக்கணும் குட்டீஸை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணி நீங்கள் ஹெல்த்தியாக கொடுங்க. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் 1/2 அன் ஹவர் வச்சுருந்து எடுத்து கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.